அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய ஸ்ரீநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம், பொருளாதார முன்னேற்றம், மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் பஞ்சபூதங்களை பயன்படுத்தி நம்முடைய விருப்பங்களை எப்படி அடையிறது அப்படிங்கிற எளிய பயிற்சிகளை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஏற்கனவே பூமி சக்தியை எப்படி பயன்படுத்திக்கிறது நம்ம விருப்பத்துக்கு அப்படிங்கிறது, ஒரு செடியை வளர்க்குறது சம்மந்தமாக காசை அந்த செடியினுடைய வேர்பகுதியில் வச்சு செடியை வளர்க்குறது சம்மந்தமாக ஒரு பதிவிட்டாச்சு. இந்த பதிவில் ஆகாய சக்தியை பயன்படுத்தி நம்முடைய விருப்பங்களை எப்படி அடையிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த விதமான செலவுகளோ சிரமங்களோ எடுத்துக்க வேண்டியதில்லை. நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்து இந்த பயிற்சி செய்யலாம். முடிஞ்ச வரலும் ஆகாயத்தை பார்க்குற மாதிரி, வெட்ட வெளியை பார்க்குற மாதிரி உட்காந்து நீங்கள் செய்யுங்க. திறந்த வெளியில் உட்காந்து செய்யலாம். உங்களுக்கு எப்படி வசதி வாய்ப்புகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க. வீட்டுக்குள்ளே இருந்து தான் செய்யணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறவங்க வெளியில் ஆகாயம் தெரிகிற மாதிரி ஜன்னல் பக்கமோ அல்லது கதவு பக்கமோ உட்காந்து அந்த ஆகாயம் தெரிகிற மாதிரி உட்காந்துக்கிட்டு இதை செய்யலாம். பஞ்சபூதங்களில் மிக மிக பெரியது, அதே மாதிரி மற்ற 4 பூதங்களையும் தன்னுள் அடக்கி கொண்டது அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஆகாயம்தான். இந்த ஆகாயங்கிறது நம்ம மேலே பார்த்து ஆகாயம் அப்படிங்கிறது நினைக்கிறது மட்டும்தான் ஆகாயம் அல்ல. நமக்கு பக்கவாட்டிலையும் இந்த பூமிக்கு கீழேயும் எல்லா பகுதியிலையுமே இருக்கிறது ஆகாயம்தான். இந்த ஆகாய சக்தியை பொதுவாக நம்ம மேலே பார்த்தே பழகிட்டதுனால நம்ம 2 கைகளையும் மேல் பக்கம் பார்த்த மாதிரி, ஆகாயத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பயிற்சி செய்யலாம். அதற்கு முன்னாடி உங்களுடைய 2 உள்ளங்கைகளையும் நல்லா சுத்தமாக தொடச்சிக்கிங்க. கழுவிட்டு தண்ணியை தொடச்சிக்கிட்டிங்கனாலும் சரி, வெறுமனே 2 கைகளையும் தொடச்சிக்கிட்டாலும் சரி. தொடச்சதுக்கப்புறம் 2 உள்ளங்கையையும் ஒன்று பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு கிட்ட கொண்டு வந்து பாருங்கள். அதாவது தொட வேணாம், தொடாமல் வச்சு பாருங்கள். கொஞ்சம் அகலமாக நகர்த்தி பாருங்கள். இப்படி கைகளை 2 உள்ளங்கைகளையும் நேருக்கு நேராக வச்சுக்கிட்டு கிட்ட கொண்டு வந்து 2 கைக்கு நடுவில் இருக்கக்கூடிய சக்தியை, உங்களுடைய உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அந்த ஆறா சக்தியை பாருங்கள். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, பயிற்சியை செய்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் பார்த்துட்டு பயிற்சி முடித்தப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 கைகளுக்கும் இடையே உள்ள அந்த ஈர்ப்பு அதிகரிச்சிருக்கிறத, இடைவெளி அதிகரிச்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்குறப்பவே அந்த சக்தியை நீங்கள் உணர முடியும். ஆரம்பத்தில் ரொம்ப கிட்ட வச்சாதான் உணர முடியும். பயிற்சி முடித்ததும் கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்குறப்பயே நீங்கள் அந்த சக்தியை உணரலாம். இதிலிருந்து நீங்கள் இந்த பயிற்சி செய்ததுனால நமக்கு அந்த ஆகாய சக்தி கிடைச்சிருக்கிறதுங்கிறத நீங்களே அனுபவபூர்வமாக உணரலாம். அதுக்காக தான். ஆக இந்த பயிற்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 கைகளையும் தொடச்சிக்கிட்டு நேராக ஆகாயத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஆகாயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஏறக்குறைய ஒரு விஷுவலாக நம்ம இப்போ வீடியோவில் காமிச்சிட்ருக்குறோம். இன்னும் பல அற்புதங்கள் நிறைஞ்சதாக, இன்னும் பல்வேறு வடிவங்களில் இந்த ஆகாயம் இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் ஒரு மாதிரிக்காக இந்த வீடியோவில் நம்ம சில காட்சி அமைப்புகள் காமிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி நீங்கள் கற்பனை செய்துக்குங்க. அந்த ஆகாயத்திலிருந்து உங்களுடைய விருப்பம் எதுவோ அது உங்களை நோக்கி வர்ற மாதிரி கற்பனை செய்யுங்க. இவ்வளோதான் பயிற்சி. அதாவது இந்த அடிப்படையில் தான் இந்த பயிற்சி இருக்க போகுது தொடர்ந்து. அதனால் உங்கள் கண்களை மூடிக்கிங்க. 2 உள்ளங்கைகளையும் காலை மடித்து போட்டு உக்காந்தாலும் சரி, காலை தொங்க போட்டு சேரில் உக்காந்தாலும் சரி, 2 தொட மேலேயும் 2 கையையும் ஆகாயத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கிங்க. கண்களை மூடிக்கிட்டு அந்த மேலேருந்து ஆகாயத்தில் இந்த காட்சி காமிக்கிற, நம்ம வீடியோவில் காமிக்கிற காட்சியை பார்த்துக்கிட்டு ஆகாயத்திலிருந்து அந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த ஆகாயத்திலிருந்து உங்களுடைய விருப்பம் என்னவோ அது உங்களை நோக்கி வர்ற மாதிரி நினச்சி பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம், உங்களுடைய தேவை, உங்களுடைய விருப்பம் ஒரு பணமாக இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக இருக்கலாம், நல்ல கல்வியாக இருக்கலாம், உயர் பதவியாக இருக்கலாம், புது வேலை வாய்ப்பாக இருக்கலாம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு, எது வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் அந்த விருப்பம் நிறைவேறுற மாதிரி இந்த ஆகாய சக்தி அதற்கு உதவி செய்கிற மாதிரி, ஆகாயத்திலிருந்து அந்த விஷயம் உங்களை நோக்கி வர்ற மாதிரி கற்பனையில் பாருங்கள். ஆரம்பத்தில் கற்பனை தான், தொடர்ந்து கற்பனை நீங்கள் உறுதியாக செய்ய 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 அது நிஜமாயிடும். இது ஏராளமான பேருக்கு நடந்திருக்குது. அதே மாதிரி உங்களுக்கும் நிச்சயமாக நடக்கும். நம்பி இதை செய்யுங்க. 5 நிமிஷமாவது குறைந்தபட்சம் செய்யுங்க. 10 நிமிஷம் கூட செய்யலாம். குறைந்தது 5 நிமிஷமாவது இந்த மாதிரி உட்காந்து செய்யுங்க.
இந்த பயிற்சியை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறப்ப 2 உள்ளங்கைகளையும் தொடச்சிக்கிட்டு வச்சுக்க சொன்னேன். அந்த மாதிரி தொடச்சி வச்சுக்கிட்ட உடனே இந்த கற்பனைக்கு போகாமல் முதல்ல உங்களுடைய உடலையும் மனதையும் அமைதிப்படுத்துங்க. அதற்கு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூச்சை இழுத்து விடுறது தான். தம் கட்டிலாம் இழுத்து விட வேணாம். சாதாரணமாக நீங்கள் எப்படி மூச்சை இழுத்து விடுவீங்களோ அதே மாதிரி இழுத்து விட்டு ஒரு 30-40 தரம் மெல்ல இழுத்து மெல்ல வெளியே விடுங்க. இந்த மாதிரி 30-40 தரம் இழுத்து விட்டுட்டு உடலையும் மனதையும் ஓய்வுபடுத்திக்கிட்டு நான் சொன்ன மாதிரி கண்களை மூடி ஆகாயத்திலிருந்து உங்களுடைய தேவை உங்களை நோக்கி வர்ற மாதிரி மெல்ல கற்பனை பண்ணுங்கள். தொடர்ந்து அது உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி, தங்க காசுகள் வர்ற மாதிரி நினைக்கலாம், ரூபா நோட்டுகள் வர்ற மாதிரி நினைக்கலாம், ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஒரு வேலைக்கான சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வுக்கான ஆர்டர் உங்களுக்கு கொடுக்கப்படுற மாதிரி நினைக்கலாம், நல்ல ஒரு வரன் அமைகிற மாதிரி நினைக்கலாம். எது வேணாலும் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் நினச்சிக்கங்க. பஞ்சபூதங்கள்லேயே மிகவும் பெரியதாக இருக்கக்கூடிய இந்த ஆகாய சக்தி, எல்லாத்தையும் தரக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த ஆகாய சக்தி, அந்த ஆகாய சக்தியிலிருந்து உங்களுடைய விருப்பம் உங்களை நோக்கி வர்ற மாதிரி தொடர்ந்து நினைங்க. மெதுமெதுவாக உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறத்துக்கு ஆரம்பிக்கும். தினசரி இந்த பயிற்சியை விடாமல் செய்யுங்க. இன்றைக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இன்றைக்கே நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி இதை செய்யுங்க. முடிஞ்சவரையிலும் காலையில், அதாவது விடிய காலையில் அல்லது மாலை நேரங்களில் இதை செய்கிறது மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த புத்தாண்டுலேருந்து, தமிழ் புத்தாண்டுலேருந்து இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. தொடர்ந்து செய்துகிட்டே வாங்க. சில நாட்கள் செய்ததுமே நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது உங்களை வந்து அடையிறதுக்கான ஒரு சூழல், அதற்கான ஒரு அறிகுறி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து நீங்கள் செய்ய உங்களுடைய விருப்பங்கள் உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். அல்லது அதை அடையிறதுக்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய தேவைகளை அடைஞ்சிக்கலாம். அதனால் விடாமுயற்சியோட, முழு நம்பிக்கையோட, முழு ஈடுபாடோட தொடர்ச்சியாக இந்த பயிற்சியை செய்துட்டு வாங்க. பயிற்சிகளை விடாமுயற்சியோட தொடர்ச்சியாக செய்கிறது மட்டும்தான் அதை நீங்கள் அடையிறதுக்கான வழி. மற்றபடி குறுக்கு வழின்னு எதையும் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் பயிற்சிகளை செய்ய உங்களுடைய மனம் மாற்றமடையும், முன்னேற்றமடையும். உங்களுடைய எண்ணம், உங்களுடைய அதிர்வலைகள் மாற ஆரம்பிக்கும். இந்த அதிர்வலைகள், அந்த ஃப்ரீக்குவென்சி மாறுறப்ப உங்களுக்கு என்ன தேவையோ அதை தானாக உங்கள்கிட்ட அது ஈர்த்துரும். தானாகவே அதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான ஒரு சூழல் உருவாயிடும். பயிற்சியை ஆரம்பிக்கிறப்ப மறக்காமல் வணக்கம்னு 3 முறை சொல்லுங்கள். அதே மாதிரி முடிக்கிறப்ப நன்றின்னு 3 தரம் சொல்லுங்கள். இவ்வளவு தாங்க பயிற்சி. பஞ்சபூதங்களில் ஆகாய சக்தியை பயன்படுத்துகிற ஒரு வழிமுறையை இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்தடுத்து நீர் சக்தி, நெருப்பு சக்தி, காற்று சக்தி, இதை பயன்படுத்துகிற பயிற்சியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பதிவிடுறேன். தொடர்ந்து பாருங்கள். ரொம்பவுமே எளிமையான, சிரமம் இல்லாத, செலவில்லாத இந்த வழிமுறைகளை நீங்கள் பார்த்து பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு ரொம்பவும் விருப்பமானவங்க, வேண்டியவங்க, நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்கள்லையும் அனுப்பி மற்றவர்களும் நன்மை அடைகிறதுக்கு உதவி செய்யுங்க. நிச்சயம் நீங்கள் உதவி செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு, லைக் பண்ணதுக்கு, ஷேர் பண்ணதுக்கு, கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி நன்றி. இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேல்ந்தபடி தவம் செய்யும் வல்லமை பெற்றவர், 30க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர், சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர், உளவியல் ஆலோசகர், சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி நன்றி.